கேக்கு கேக்கு இது கெட்டு போன கேக்கு நாக்கு நாக்கு டெஸ்ட் பண்ண நாக்கு ஏது பாரு கேக்குண்ணா கேக்கா ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்குமா ஐயோ வாயில வச்சிட்டா ஏண்டா கேக்கு தானே கேக்குதான் ஆனா கேட்டு போன கேக்கு கெட்டு போன கேக்கா அதான கையில வச்சு தெரிஞ்சுக்கிறேன் இது எத்துமே குப்பியில போட போறேன் ஏன்டா குப்பில போடுறேன் இதெல்லாம் நாய்க்கு போட வேண்டிய சாப்பிடும் கொஞ்ச நேரத்து மாதிரி நாய்க்கு போட்டனா 2 நாளா அது வாங்கி போயிடுது ஐயா அதான் 2 நாளுக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சுல அப்பயே குப்பில போட வேண்டியதுடா அதானே இவ்வளவு நேரம் வச்சுக்கிறேன் என்ன யாருன்னா திட்டா குடுக்கணும்னு வச்சிருந்தேன் என்ன யாருமே திட்டல நல்ல வேலையப்பா கைய வேற சுடாம போட்டு கையில போடுத நாக்கில வேற வச்சுன அதெல்லாம் ஒண்ணு ஆகுதுண்ணா நீ நல்ல மனுஷனா நான் நல்ல மனுஷனா சரித்திரத்திலே இல்லையா என்னப்பா அது கேக்க நீ மட்டும் ஒண்டி வாங்கி துன்றா இதெல்லாம் நியாயமா அடுக்குமா டேய் இப்ப என்ன பண்ண போற கேக் என்ன பண்ண போறாங்க துணுவாங்க தான் ஆஹா நீ துணாத உன் ஃப்ரெண்ட் வரல அவனுக்கு குத்துரு அவன் புள்ளத்தை கால் பண்றான்ப்பா அவன் வரத்துக்கு முன்னாடி துண்ணலாம் டேய் அது கெட்டு போனதானா நாய்க்கு கொஞ்சம் போட்டானா அது 2 நாளா வாந்தி போய் ஆயிடுச்சான் ஐயா கெட்டு போந்தா இதை வச்சு நான் தெரிஞ்சுனுக்கிறா இது போய் பள்ளம் நோண்டி பதிக்க போறேன் பள்ளம் தோண்டி போதிக்க போறியா டேய் குத்தம்டா அவங்கிட்ட இல்லப்பா இது என்கிட்டே இருக்கட்டும் நான் பள்ளம் தோண்டி பொச்சுக்கிறேன் என்ன எனக்கு எதனா கலந்து குத்தலான்னு பாக்குறியா டேய் நான் வாயில எதுவும் வைக்க மாட்டேன் அட கம்னுருப்பா உனக்கு யாரு வைக்கிறாங்க டேய் நீ போ நான் பொச்சுக்கிறேன் என்னடா நடக்குதுயா ஏதோ ஒரு நட இப்ப என்னடா பண்ண போறதா நீ கம்னுருப்பா நான் பாத்துக்கிறேன் சரியா எவ்வளவு வச்சுனுக்கிறா அது கீரை காசியா உனக்கு அப்படி தெரியும் கீரை காசு வச்சுனுக்கிறியா ஏய் சி 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 அதை பத்தி யாரு கேட்டாங்க காசு எவ்வளவு வச்சுனுக்கிறா ஏன் ஏமாத்தின்னு போயிடலான்னு பாக்குறியா வேலைக்கு ஆகாதுடா வேலைக்கு ஆகாது 200 ரூபாய் கூட 500 ரூபாய் தரேன் உண்மையாவா உன் தலைமையில சத்தியமா தரேன் ஆனா என்னை ஏமாத்தணும்னு மட்டும் நினைச்சிட்டு வச்சுக்கா புள்ளன்னு பார்க்க மாட்டேன் சூனியம் வச்சிருவேன் இந்தா 200 200 அண்ணா அண்ணா வணக்கண்ணா வணக்கம்மா என்ன தெரியுமா உனக்கு ஒரு பெரிய கலெக்டரா இவரு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க நீ கம்முனிராப்பா வாணா உன்னை போய் தெரியாத இருக்கம்மா உன் முகம் எவ்வளவு கலையா இருக்குதா எங்க பெரியம்மா கூட அடிக்கடி இப்படிதான் சொல்லலாம் அதுக்கு எதனா காசு குடுப்பியா ஆமா சொல்லிட்டு 100 ரூபாய் வாங்கிக்கோ என்ன அவ்வளவு போய் சொல்லிட்டா குடுத்தான் தேரணும் இப்போ நீ கம்முனிராப்பா ஏனோ நான் வந்து ஒரு கேக் சேலஞ்ச் பண்ண போறேண்ணா கேக் சேலஞ்சா அப்படின்னா இப்போ நான் கேக்ல ஒரு பீஸ் கட் பண்ணி கொடுப்பேன் அது நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஃப்ரீயா 100 ரூபாய் கொடுப்பேன் 100 ரூபாய் குடுப்பியா யாரு 100 ரூபாய் நீ குடுப்ப அவள் தான் தெரிஞ்சுக்கா எப்போ நீ கம்முனு இருப்பா நானா ரெடியா நீ சேலஞ்சுக்க சாப்பிடுறது தானே நான் ரெடி கண்டிப்பா 100 ரூபாய் குடுத்துருவீங்களா கண்டிப்பா ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா 100 ரூபாய் 2 பீஸா சாப்பிட்டீங்கன்னா 200 ரூபாய் ஆ 2 பீஸ் சாப்பிட்டேன் 200 ரூபாய் கொடுங்க இந்தாங்க டேய் என்னடா நான் வச்சிருந்த காசு அவங்க கிட்ட குடுத்துட்டேன் அவர் ஜெயிச்சிட்டாருலப்பா அதனால குத்துக்கிறேன் 2 பீஸ் ஏதோ ஸ்மெல் வருதப்பா அதுல கொஞ்சோண்டு எலி மருந்து போட்டுக்குதுன்னா ஒரு 2 ஹவர் தாங்கும் அதுக்கப்புறம் போய் சேர்ந்துருவீங்க போய் சேர்ந்துருவா என்னப்பா சொல்ற ஓ டிங் 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 ஏய் டண்டன கிர டண்டன கிர டண்டன கிர டண்டன கிர ஐயோ எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல நான் எப்படி குழந்தை ஸ்கூலுக்கு போறது அடா பாவி முதல்ல கல்யாணம் பண்ணா அப்புறம் குழந்தை பிறக்கணும் அப்புறம் தானே ஸ்கூலுக்கு விட்டு முடியும் எடுத்து உடனே இட்டு முடியும் ஸ்கூலுக்கு எப்போ ஆல்ரெடி கல்யாணம் ஆகும் தான் இருக்கும்பா எப்பா எப்பா என்னை எப்படியாவது காப்பாத்துங்கப்பா ஏமா இப்படி பண்ணி விட்டீங்க எப்பா ஓசில 200 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அப்படியே கை நீட்டி வாங்கிக்கிற கேக்கு வர துண்ட ஒரு 1000 ரூபாய் காசு குடுத்தீங்கன்னா நான் காப்பாத்திடுவோம் மருந்து எங்க கிட்டே இருக்குது 1000 ரூபாவா ஐயோ புரோக்கருக்கு வச்சிருந்த காசு இந்தாப்பா 1000 ரூபாய் அந்த 200 ரூபாய் நேத்துக்கு அதையும் கொடு மருந்து மருந்து கொடுங்க நான் பழைக்கணும் அந்தா பந்தா சிந்தா அப்படின்னு 3 வாட்டி சொல்லு கிளியர் ஆயிடும் அந்த பந்தா சிந்தா அந்த பந்தா சிந்தா அந்த பந்தா சிந்தா அவள்தான் விடு அவள்தான் சரியா போட்டா போ டேய் எப்படிடா உனக்கு மூளை வேலை செய்தா அந்த மூளை அளத்து கூட சுத்திக்கினேன் அதெல்லாம் அப்படித்தான் நீ கம்முன்னு வாயை மூடு இன்னும் கேக்கு நிறைய இருக்குது ஐ கேக்கு பீஸ் பேர் வாண்டடா வந்து மாட்டுது துண்டியா துண்டும்பா அப்படியா அப்ப ஒரு நிமிஷம் இரு அப்பா அந்த ஃப்ரிட்ஜ்ல எத்தணும் அப்பா என்ன பிரிட்ஜில் இருக்குதுன்னா கேக்கா கேக் இல்ல தல ஃபைனல் மரியாதை புரியலையே. இப்ப புரியும் கைத்து காட்டு கைத்து காட்டு ஏய் என்ன மாலை எல்லாம் போடுறீங்க இன்னும் ஒரு 1/2 hour இருப்ப பிஞ்சுக்கண்ணா அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி உனக்கு மாலை குத்துட்டோம் என்னடா சொல்றீங்க விஷ கலந்த கேக் எடுத்து துண்டியா பின்ன என்ன ஆவான் சங்குதான் வீட்டுல விஷம் கலந்த கேக்க சொல்ல மாட்டீங்களாடா நீ எங்கடா சொல்ற மாதிரி எடுத்த அலைஞ்சுக்குன்னு வந்து எடுத்து விட்டியாடா ஐயோ இப்ப நான் என்னடா பண்றது
ஸ்ட்ரைட்டா போய் குழியில போய் பத்துக்கண்ணா. 6 அடி வீடு அத பேரு சூடு காடு. 6 அடி வீடு. பாட்டு நல்லா இருக்குதப்பா, பாடு. ஆனா மூதேவியா விசங்காலத்தை கேட்க துணிட்டடா. அது என்ன அவன் சொல்றானாக்கா பாடுன்ற. எப்பா பின்ன பாட்டு சொல்லுங்கப்பா. இங்க பாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா 20,000 30,000 ரூபாய் ஆகும். இப்ப கையில எவ்வளவு காசு வச்சுனுங்கிற அதை சொல்லு. கையில ஒண்ணு இல்ல, பாயிட்டு ஒரு 50 ரூபா இருக்குது. இந்த ததிர்மூச்சு உனக்கு மாலையை போட்டதே வேஸ்ட் பழுக்குது. ஏய் மாலையை கொடு, அந்த 50 ரூபா வாங்குப்பா. டேய் 50 ரூபா கொடு. 50 ரூபா கொடுத்தா சரியாயிடுவனா? குடு. சரியா அவரே இல்லைன்னு நாங்க சொல்றோம். இந்தாப்பா. எங்க இது பிச்சை தான் தெரியல. சரி பிஞ்சுங்கண்ணா, டாட்டோ டொக்கோமோன்னு சொல்லு 3 வாட்டி. தாத்தா டக்கோமா, தாத்தா டக்கோமா, தாத்தா டக்கோமா. சரியா போச்சு. போ தெரியும் பார்க்காம. திரும்பி பார்த்தா என்னப்பாவா? இப்பயே போயிடுவேன். ஒரு கூட்டு குயிலாக ஒரு கூட்டு கிளியாக பாடு பண்பாடு. பாடு சாப்பிட்டு பாரு. என் தம்பிங்களை விட்டுட்டு நான் எதுவுமே சாப்பிட்டதே இல்ல. நேத்து பானிபூரி கல்ல இருந்தா அது இல்லப்பா. இங்க பாருப்பா, கேக் சேலஞ்ச் பண்றோம். இந்த கேக்ல இருந்து நீங்க ஒரு பீஸ் சாப்பிட்டீங்கன்னா ஃப்ரீயா 500 ரூபாய் கொடுப்போம். அப்புறம் மாலை மரியாதையும் பண்றோம். தம்பிகளா, அண்ணன் நான் சாப்பிடட்டுமா? அண்ணா நீ சாப்பிடாதண்ணா, நான் சாப்பிடுறேன். அண்ணா நீங்க 2 பேர் பெரியவங்க, நான் சின்ன பையன், நான் சாப்பிடுறேன். தம்பி நான் தான்பா சாப்பிடணும், நீங்களாம் சின்ன பசங்க. 8 இடுப்பு மேலே விட அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். சின்ன பையன் சொல்லிட்டு எங்களுக்கு வைக்கிறதுல நீ சாப்பிட்டு டேய் முண்டை கலப்ப. அவன் சொன்னது கரெக்ட் தான். நேத்து பானிபூரி கல்ல என்னடா பண்ணியிருந்தா? டேய் தம்பி, பானிபூரி தான்டா சாப்பிட்டேன். எங்களை விட்டு எப்படியா நீ பானிபூரி சாப்பிடுவ? எப்பா எப்பா உங்க கதையெல்லாம் நிறுத்துங்க. கேக்கு சாப்பிட்டா காசு. என்ன சேலஞ்சு வரீங்களா இல்லையா? நான் சின்ன பையன், நான் போறேன். டேய் தம்பி, கைய கால வச்சிருவேன். என்னடா பெரியவங்களுக்கு மரியாதை இல்லாம? பார், நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க, நான் போறேன். அன்பு மலர்களே நம்பிருங்களே. எல்லா கேக்கையும் துண்டு எங்களாண்ட ஏப்பம் விட. ஃப்ரீயா தான்டா வருது, அதை கூட துண்ண விட மாட்டேற. நாளை நமதே என்ன தொலைச்சு போடுவோம், தொலைச்சு நான் வரேன்பா. ஏய் என்னடா சின்ன பையன் மரியாதை கொடுக்க மாட்டேற? டேய் ஒழுங்கா போயிடு, செம்ம காண்டுல அப்புறம் செஞ்சிடுவேன். எங்களுக்கு செய்ய தெரியாதா? ஸ்கூல் டான்றா நானே. என்னடா பேசுறானுங்க இவனுங்க? விடு, இப்ப என்ன பண்ணிட்டு விடு. இப்ப என்னன்ற? நான் தான் சாப்பிடுவேன். இல்ல சாப்பிட கூடாதுன்ற. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ ஒண்ணுக்குள் ஒன்னாக. என்னடா அவனுங்களா வந்தானுங்க, அவனுங்களா ஓடுறானுங்க. இப்ப என்னடா படத்துல கேட்க? எப்பா ஒரு பீஸ் நீ துண்ணா. என்னது எனக்கா கேட்கா? எப்பா 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 இதோ வராங்க பாரு. அப்படியே அலேக்கா தூக்கு தூக்கு தூக்கு. என்ன இந்த வீட்டுக்கு தூக்கி நீங்க விட்டாங்க. என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியல. இந்தா சாப்பிடு. பெருசு இந்தா சாப்பிடு. எப்படி இதா? அம்மா டெஸ்ட். ஆமாங்க, கொடுங்கூர்ல தாங்க இருக்கு இந்த கேக் ஷாப். தி டெசர்ட் ஸ்டாப். என்ன அருமையா இருக்குங்க இங்க கேக்குங்க. வாங்க இன்ஸ்டாகிராம் கேக் அக்கா கிட்டே கேட்கலாம், இங்க எதனா ஆஃபர் தராங்களான்ட்டு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. கேக் அக்கா வணக்கம். ஹாய் வாங்க, வெல்கம் டு டெசர்ட் ஸ்டாப். மேடம் இன்ஸ்டாகிராம்ல உங்க வீடியோ பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டோம். சாப்பிட்டா பார்த்தோம், சூப்பரா இருந்துச்சு. ஆமாங்க, நாங்களே ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்றோம். எல்லாமே ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வச்சு, அதனால தான் இந்த டேஸ்ட் வருது. ஓ அப்படிங்களா? வேற என்னென்ன விதமான கேக்லாம் இங்க தயாரிக்கிறீங்க? கேக் காலி ஆயிடுச்சு, இன்னொன்னு வாங்கி கொடுங்க. அதுக்குள்ள டப்பா காலி பண்ணிட்டியா? போய் உக்காரியா. நீங்க சொல்லுங்க மேடம். நாங்க பாத்தீங்கன்னா எல்லா விதமான ட்ரெண்டிங் டெசர்ட்ஸ் அண்ட் கேக்ஸுமே பண்றோம். எல்லாமே நல்ல தரமா டேஸ்டா இருக்கும். அதான் நாங்க சாப்பிட்டே பார்த்துட்டோமே. உங்க ஷாப்ல ஏதோ ஸ்பெஷலா கேக் ரெடி பண்றீங்களே, அது என்ன கேக் மேடம்? ஆமாங்க, எங்க ஷாப்ல 2 புது டெசர்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். ஒன்னு குக்கி டின், இன்னொன்னு ஸ்ட்ராபெரி கிரன்ச் கேக். அக்கா ரெண்டும் வேற லெவல்ல இருக்குது. இது இங்க இருக்கிறவங்க மட்டும் தான் கிடைக்குமா இல்ல வெளியே டெலிவரி பண்றீங்களா? ஆல் ஓவர் இந்தியா இந்த குக்கி டின்னும் ப்ரௌனியும் கொரியர் பண்றோம். சூப்பர் மேடம். அப்போ இங்க உள்ளவங்களுக்கு பர்த்டே கேக் அந்த மாதிரி எதனா கஸ்டமைஸ் பண்ணி தரீங்களா? கண்டிப்பாங்க, நீங்க எந்த டிசைன்ல கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் ஆல் ஓவர் சென்னை டெலிவரி பண்றோம். இந்த கேக் எதனா ஆஃபர்ல பண்ணி தரீங்களா? கண்டிப்பா ஆஃபர் இருக்குங்க. நம்ம ஷாப்ல 1 kg வாங்கினா 1 kg ஃப்ரீயாவே கொடுக்குறோம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்படியே வெயிட் பண்றீங்க? ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு பாருங்க, உடனே உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கேக் புக் பண்ணுங்க. இருங்க, முக்கியமான விஷயத்தை ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என்ன மேடம் சொல்லணும்? நீங்க கேக் ஷாப் வைக்கிறீங்கன்னா கேக் எப்படி பண்றது நாங்களே உங்களுக்கு கத்தும் கொடுக்குறோங்க. உங்க பிரான்ச் இங்க மட்டும் தான் இருக்கா இல்ல வேற எங்கனா இருக்கா? நம்மளது 2 பிரான்ச் இருக்குங்க. இங்க கொடுங்கியூர் மாதாவரம்ல ஃபர்ஸ்ட் மெயின் பிரான்ச் இருக்கு, செகண்ட் பிரான்ச் கொளத்தூர்ல இருக்கு. அவங்க சொல்ல வேண்டியதா சொல்லிட்டாங்க, நாங்க கேட்க வேண்டியது கேட்டுட்டோம். ஏம்பா சாப்பிட்டதுக்கு ஒழுங்கா பில்லு கட்டிட்டு வாங்க.
இது பில்லா இந்த ஆள டேபிள் தொடி விடுங்க. மறக்காம டெய்லி அப்டேட்ஸ்க்கு டெசர்ட் ஸ்டாப் இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.